மதர்ஸ் வாய்ஸ். இது வாசில் பெரிஜ்னோ எழுதிய மதர்ஸ் வாய்ஸ் என்ற 9th இங்கிலீஷ் யூனிட் 6 சப்ளிமெண்டரியின் தமிழ் மொழிபெயர்ப்பு. மதர்ஸ் வாய்ஸ். அவள் நிலாவுக்கு வந்தபோது சுற்றிலும் பார்த்து அந்த நிலாவின் அழகை கண்டு வியந்தாள். நான் ஒருபோதும் இதை இவ்வளவு அழகான இடம் என்று நினைத்ததில்லை என்று அவள் சொன்னாள். அவனும் அவளை செலினோபோலிஸ் எனப்படும் நீண்ட சுரங்கங்கள் வழியாக அழைத்துச் சென்றான். அங்கு விண்மீன்களால் நிரம்பிய வானத்தை தாங்கி நிற்கும் உயரமான கட்டிடங்களை அவளுக்கு காட்டினான். இங்கே நடப்பது எவ்வளவு எளிது மகனே என்று அவள் சொன்னாள். அவனுடைய தாயின் குரல் இன்னும் இளமையுடன் ஒலித்தது. ஏனென்றால் அவள் ஒரு சிறந்த பாடகி. விடுமுறைகளில் விருந்தினர்கள் வந்தால் மகிழ்ச்சியுடன் பாடுவாள். ஆனால் வேலை நாட்களில் வீட்டு வேலைகளை செய்யும்போது அவளின் பாடல் மென்மையாய் சோகமாயிருக்கும். பேசும்போதும் சிறு இசை சுவையுடன் பேசுவாள். இப்போதும் அவளின் குரலில் ஏதோ புதுமை இருந்தது. முதன்முறையாக நிலாவுக்கு வந்ததால் இருக்கலாம். அவனுக்கு மிகவும் பிடித்த அந்த பழக்கமான குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஏன் அது இவ்வளவு ஒலியுடன் இருக்கிறது என்று எண்ணினான். நம் ஊரில் உள்ள தோட்டங்கள் இப்போது மலர்ந்திருக்கும். இந்த வருடம் நிறைய பழங்கள் காய்க்கும். பனி விழாமல் இருந்தால் நீ இந்த கோடை விடுமுறைக்கு வருவாயா என்று அவள் கேட்டாள். அவனுக்கு தன் விண்வெளி பயணத்தை கூற வேண்டும் போல இருந்தது. சொல்லும் தருணத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். ஏன் அவளை சோகமடைய வைக்க வேண்டும் என்று எண்ணினான். ஆம், அதுதான். அவள் குரலில் ஒரு கவலை இருந்தது. வார்த்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் குரல் கவலையுடன் இருந்தது. இதுவே அவர்களின் கடைசி சந்திப்பென்று உணர்ந்து விட்டாளோ? இங்கே நடப்பது எளிது என்று அவன் சொன்னான். ஆனால் பாதை நீளமாக இருக்கின்றன. செலினோபோலிஸ் 100க்கும் மேல் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது. நாம் கொஞ்சம் சவாரி செய்வோம். பச்சை நிற வரும் தளத்தின் மீது அவர்கள் நின்று ஒலிக்கும் சுரங்கங்களையும் குவார்ட்ஸ் விளக்குகளால் ஒளிரும் பெரிய குகைகளையும் கடந்து சென்றனர். பின்னர் ஒரு எலிவேட்டர் அவர்களை நிலா மேற்பரப்பிற்கு கொண்டு சென்றது. அங்கு குறைந்தது 1 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட பெரிய குழியின் மூது வெள்ளை தாமரை போல வடிவமைக்கப்பட்ட பெரும் கூடாரத்தை அவள் பார்த்தாள். இது கம்யூனிட்டி ஆஃப் நேஷன் ஸ்கொயர் என்றாம் மகன். இங்கே வேலை செய்யும் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் வேலை முடிந்ததும் வந்து ஓய்வு பெறுவார்கள். சிலர் சுற்றுலாவாசிகளும் ஆவார்கள். அவர்கள் நிலா ஏரிக்கு செல்வார்கள். நிலாவில் நீந்துவது ஒரு அற்புதமான அனுபவம். ஆனால் நான் நினைக்கிறேன் பூமியில் இருக்கும் நீப்பர் ஆற்றில் நீந்துவது இன்னும் சிறந்தது என்றாள். அவர்கள் விண்கலன்கள் நிறுத்தப்பட்டிருந்த விண்வெளி நிலையத்தை பார்த்தார்கள். அவை ஆஸ்டான்கினோ டிவி கோபுரம் அளவு பெரியவை. இவை என்ன என்று கேட்டாள் அவள். இவை நீண்ட தூர விண்கப்பர்கள் அம்மா. அடுத்த நட்சத்திர கோளகத்திற்கு ஒரு பயணத்தை திட்டமிட்டுள்ளனர். தொலைவில் இருந்த அந்த ராக்கெட்டுகளை பார்த்து கொண்டிருந்த அவள், மனிதர்கள் ஏன் அறியாத இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று மெதுவாக கேட்டாள். அவனுக்கு தன் பயணத்தையும் தேர்வு குழுவின் முன்னால் நின்றபோது ஏற்பட்ட பதட்டத்தையும் கூற வேண்டும் போலிருந்தது. ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். இதுவே அவர்கள் பிரிவதற்கு முன்னால் உள்ள கடைசி சந்திப்பு என்பதால் அதை மனக்கசப்பாக மாற்ற விரும்பவில்லை. அவளின் குரலை கேட்பதே அவனுக்கு மகிழ்ச்சி. அவள் எதை பற்றி பேசினாலும் பரவாயில்லை. அவனுக்கு அவளின் குரலை கேட்பது போதும். மனிதர்கள் ஏன் நிலாவில் எளிதாக வாழ முடிகிறது தெரியுமா என்று அவள் தத்துவமாக சொன்னாள். அவர்கள் தங்கள் பூமியின் ஈர்ப்பு விசையிலும் தங்கள் சூரியனின் ஒளியிலும் நிற்கிறார்கள். அது நற்கை நமக்கு கொடுத்த இடம். ஆனால் நீ உன் சூரியனை விட்டு வெளியேறினால் எதுவும் நிகழலாம். பூமியில் மரநிழலிலிருந்து ஒரு ஊற்றில் நீர் குடிப்பது போல அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான். பெரிய நீல நிற பூமியை நோக்கி பார்த்தவாறு அவள் மெதுவாக சொன்னாள். பார் மகனே, இது ஒரு அதிசயமல்லவா? பூமி தனியாக விண்வெளியில் மிதந்து செல்கிறது. பனியால் மூடப்பட்ட துருவங்களையும் ஒளிரும் கடல்களையும் பார். இது உயிரினங்களின் தாயகம். ஆனால் நீ இந்த அற்புதமான அழகை விட்டு செல்ல நினைக்கிறாய். அந்த சொற்கள் அவன் மனதை தட்டின. தன் பூமி எவ்வளவு அழகானது என்பதை அவன் புதிதாக உணர்ந்தான். அவனது இதயம் வலித்தது. நீ எப்போது விடுமுறைக்கு வருவாய் என்று அவள் கேட்டாள். நான் சீக்கிரம் வருகிறேன். என் நினைவு போட்டியில் கெட்வெண்ட் உம்முடன் சிறிது நேரம் ஒழிகள் வேண்டும் என்று யோசித்தான் அவன். எனக்கு தெரியாது அம்மா. அதனால்தான் உன்னை இங்கே அழைத்தேன். மீண்டும் எப்போது பார்க்க முடியும் என்று தெரியவில்லை. இனி விடுமுறைகள் எதுவுமே இருக்காது.
அவனது தாயை கடைசியாகவே அவனை பார்க்கிறார் என்று அவனுக்கு தெரியும். அந்த பெரிய விண்வெளி பயணத்தின் எண்ணமே அவனது இதயத்தை சிலிர்க்க வைத்தது. குறைந்தது இளையுதிர் காலத்திலாவது வந்துவிடு மகனே, அப்போது ஆப்பிள், பேரிக்காய், தர்பூசணிகள் எல்லாம் பழுத்திருக்கும். நான் பனித்துளி படிந்த புல்வெளியில் காலணியும் இல்லாமல் நடக்க விரும்பாமல் இருக்கேன் என்று நினைக்கிறாயா? நிச்சயம் நடப்பாய். உன் உறவினர்களையும் நண்பர்களையும் சந்திக்கலாம். அவனது விண்வெளி பயணத்தை குறித்து நினைத்ததும் அவள் நடுங்கினாள். அவன் விண்வெளிக்கு போய் திரும்பாமல் போய்விட்டால் என்னவாகும் என்ற எண்ணம் அவளை அச்சமடைய வைத்தது. நம் குளத்தையும் ஆழமாக்கிவிட்டோம், இப்போது அது மீன்களால் நிரம்பியுள்ளது. நீ மீன் பிடிக்க விரும்புவாய். அந்த நேரத்தில் ஒரு பெரும் அழைப்பு ஒலி ஒலித்தது. ஆபரேட்டர் ஆன் டியூட்டி, ரிப்போர்ட் டு ஆபீஸ். அவன் ஒரு பொத்தானை அழுத்தினான். திரை கருமையாகி போனது. அவள் அமைதியானாள். வருகிறேன் என்றான் அவன். அவன் பலமுறை அந்த பதிவை மீண்டும் மீண்டும் கேட்பான். அதை சுவைத்த போது அவன் தன் தாயுடன் நிலாவில் நடந்து கொண்டு தன் பூமியை நோக்கி நிற்பது போல உணர்வான். அவர்களின் குழு உண்மையிலே மற்றொரு பிரபஞ்சத்திற்கு பயணம் செய்தது. இப்போது அவர்கள் தங்கள் சூரியனை விட்டு சென்று விட்டார்கள். அது தொலைவில் ஒரு சிறிய நட்சத்திரமாக மட்டுமே தொலைநோக்கியில் தெரிகிறது. பூமி முழுவதுமாக காணாமலே போய்விட்டது. அவர்கள் ஏன் சென்றார்கள்? ஏனென்றால் அவர்கள் இளமையாக இருந்தார்கள். மனித குலமும் இன்னும் இளமையே.